வெல்கம் டு மாணவன்.com. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். இந்த வீடியோவில் குரூப் 2 சம்மந்தமான லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி படிக்கணும், எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிற எல்லாத்தையும் இந்த குரூப் 2 பேப்பர் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே மாணவன் தளமானது இந்த குரூப் 4 ஹவு டு ப்ரிப்பேர் ஆன் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். அதில் மாணவன் கொடுத்த வீடியோவில் அதிகப்படியான ஐடியாஸ் நாங்கள் கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அதிக முக்கியத்துவம் வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அதுபோல் குரூப் 4 எக்ஸாம்ஸில் கிட்டத்தட்ட 21 மார்க்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாகவே சயின்ஸ் கொஸ்டின்ஸும் அதிகமாக வந்துச்சு. ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ அது எல்லாமே நாங்கள் போன குரூப் 4 வீடியோஸில் நாங்கள் சொன்னோம். ஸோ அதே போல் இப்போ குரூப் 2 எக்ஸாம்ஸ் வருது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அது இதெல்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியத்துவம் கொடுத்து கேட்கப்பட்டதால் இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் போர்ட்டலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போச்சு. ஸோ இப்போ ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் அதிகமாக நீங்கள் சர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு அதிகப்படியான கொஸ்டின்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக ஓரியன்டாகவும் சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸும் வருதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். லாங்குவேஜ் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 சாய்ஸ் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு தெரியும். லாங்குவேஜ் செலெக்ஷன் பொறுத்திக்கும் லாங்குவேஜ் ஆங்கிலம், அதாவது இங்கிலீஷையோ அல்லது தமிழையோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். பொது தமிழ்லேருந்து 100 மதிப்பெண்கள் எப்போதுமே கேட்குறாங்க. ஸோ அதில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக வருது அப்படிங்கிறது பார்ப்போம். இலக்கியம் அதுலேருந்து 50லேருந்து 40 கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உரைநடை 25லேருந்து 30 மதிப்பெண்கள் வர வாய்ப்பு உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் இலக்கணம் அது 25லேருந்து 30 மதிப்பெண்கள் வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. இது எல்லாமே லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் எடுத்த ஒரு பை சார்ட். ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்கணம் ஃபுல்லாக நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இலக்கணத்தில் நம்ம எந்தெந்த டாபிக் வைஸ் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ அதில் முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த அணிகள் சம்மந்தமான இலக்கண குறிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கிங்க. இதிலிருந்து அணியும் இலக்கண குறிப்பிலிருந்தும் 3 அல்லது 4 மதிப்பெண்கள் வருது, அணிலேருந்து 1 மதிப்பெண் வருது. ஸோ அதுக்கு போல் வாக்கிய வகையிலேருந்து 1 அல்லது 2 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. ஸோ அதே போல் ஆகுபெயர், எதுகை மோனை, மரபுச்சொல், புணர்ச்சி விதிகள் தொடர்பாக கொஷின்ஸ் வருது. வல்லினம் மிகும் மிகா இதங்கள் அதுவும் 2 வினாக்களாக வர வாய்ப்பு உள்ளது. ஸோ அது வேர்ச்சொல்ங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக எந்த ஒரு வேர்ட்ஸை கொடுத்து இது என்ன சொல் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேருந்து 1 முதல் 2 மதிப்பெண்கள் கேட்க வாய்ப்பு உள்ளது. ஸோ அதே போல் ஆங்கிலம் டு தமிழ், தமிழ் டு ஆங்கிலம், இது போல் லாங்குவேஜ் செலெக்ஷன்ஸும் நீங்கள் அதிகப்படியான கொஷின்ஸ் வருது. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது, இந்த டாபிக் வைஸ் நீங்கள் பார்த்தாலே இலக்கணத்தில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் நல்ல மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உரைநடை. இதில் முக்கியமாக நாங்கள் இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நாங்கள் பற்றி பார்க்கும்போது மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டது, இந்த டாபிக் வைஸ்லேருந்து தான் அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இந்த வள்ளலார், திருவிக, பெரியார், அம்பேத்கர், காமராசர், தில்லையார், அதனால் இந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணாலே லாங்குவேஜில் நீங்கள் 10 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கலைகள், சிற்பம், ஓவியம், நாடகம், இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 5லேருந்து 8 மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உணவே மருந்து, இதிலேருந்து 2 முதல் 3 மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. ஊவேசா, போப்பு, வீரமாமுனிவர், இவங்களாம் எப்படின்னா உங்களுக்கு இந்த 3 பேர் நீங்கள் ஃபுல் டர்வோ பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது இந்த 6வதுலேருந்து 12வது வரைக்கும் உள்ள புக்ஸை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த டாப்பிக்கை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சுலபமாக 2 முதல் 3 மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ப்ரீவியஸில் கேட்ட டாபிக் வைஸ் கொஷின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவி, இதுலேருந்து உங்களுக்கு
5 முதல் 8 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் புதுக்கவிதை, மரபு கவிதை இதுலேருந்து 3 முதல் 5 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் திராவிட மொழியிலேருந்து 1 முதல் 3 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. ஸோ இதே போல் ஐவகை நிலங்கள்லேருந்து கண்டிப்பாக 2 மதிப்பெண்கள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ப்ரீவியஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ இப்போ முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த குரூப் 2A அதில் நீங்கள் லாங்குவேஜ் செலெக்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது தமிழாக இருந்துச்சுன்னா நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள புக்ஸை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே உங்களுக்கு இந்த டாபிக் வைஸ்லேயே உங்களுக்கு டிகிரி லெவலில் வரைக்கும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கியம். இந்த இலக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் டிகிரி லெவல் வரைக்கும் நீங்கள் போகணும். இந்த திருக்குறள், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், 8 தொகை, 10 பாட்டு, ஸோ இதெல்லாம் வந்து அதிகப்படியான கேள்விகள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் நாங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். திருக்குறள்லேருந்து 2 முதல் 3 மதிப்பெண்கள் வரத்துக்கும், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், 8 தொகை இதெல்லாம் வந்து மதிப்பெண்கள் தரப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஷின்ஸ்லேருந்து நாங்கள் ப்ரீவியஸாக கொடுத்துருக்கோம். இதை முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்துலேருந்து உங்களுக்கு 5 முதல் 7 மதிப்பெண் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே எப்படின்னா நீங்கள் சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிகிரி லெவல் இப்போ தமிழ் இலக்கிய வரலாறுங்கிற புக்ஸ்லேயும் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ அதுலேயும் நிறையா கண்டென்ட் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம மாணவன்.com வெப்சைட்லேயும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 10 பாட்டு இதுலேருந்து 3 முதல் 4 மதிப்பெண்கள் வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ தேம்பாவணி, பெரிய புராணம், சிற்றிலக்கியங்கள் வந்து உங்களுக்கு அதிகப்படியான கேள்விகள் வந்திருக்கு. 6லேருந்து 8 மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. சைவம், வைணவம்லேருந்து 5 முதல் 7 மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வைஸ் நீங்கள் படிக்கும்போது 12th வரைக்கும் இல்லாமல் டிகிரி லெவல் தமிழ் இலக்கிய வரலாறு புக்ஸ்லேருந்து நீங்கள் நிறையா ரெஃபர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் வாங்கலாம் இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணும்போது. ஸோ எப்படிலாம் கேள்விகள் வந்து கேட்குறாங்க அப்படிங்க பார்க்கும்போது நூலாசிரியர், அடைமொழி, அறிஞ்சல் பொருள், நேரடி செய்யுள் பாடல்கள், கூற்றுகள், பொருத்தமற்ற இணைய தேர்தல், பாடல் உள்ள கருத்தை ஒட்டிய பொறுத்துக, எதிர்ச்சொல் போன்றவையும் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நூலின் புனைப்பெயரும் அவங்க அதிகப்படியாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணணும். இப்போ லாங்குவேஜ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு டாபிக் மேக்ஸ். அதாவது நீங்கள் 3 சப்ஜெக்ட் நீங்கள் ஃபுல் தரவு பண்ணாலே நீங்கள் அதிகப்படியான மார்க்ஸ் வாங்கலாம். அது என்னென்ன அப்படின்னா லாங்குவேஜ், அடுத்து நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா மேக்ஸு, அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள். இது 3 நீங்கள் வந்து ஃபுல் தரவு பண்ணாலே நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் குரூப் 2A நீங்கள் பாஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மேக்ஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்குங்கிறத உங்களுக்கு பை சார்ட் போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ அதில் முக்கியமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேஷியோலேருந்து 2 மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து 4 மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 3 மதிப்பெண் கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1 மதிப்பெண்ணும், ஏரியா வேல்யூம்லேருந்து 2 மதிப்பெண்களும், டைம் அண்ட் ஒர்க் அதுலேருந்து 3 மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் பெர்சன்டேஜ், ஆவரேஜ், நம்பர் சிஸ்டம்ஸ் இதுலேருந்து ஒரு மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க, எல்சிஎம், ஹச்சிஎஃப்லேருந்து 2 மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் வேணால் முக்கியமாக நீங்கள் கவனிக்க தரவா நீங்கள் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த போன குரூப் 4 எக்ஸாமில் கூட ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 21 மதிப்பெண்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்துச்சு. ஸோ அதனால் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நீங்கள் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் கொடுக்குங்கிறத பார்த்தீங்க. ஏன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் தான் நீங்கள் கட் ஆஃப் மார்க்ஸில் நீங்கள் ஈஸியாக வர முடியும். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் நிறையா படிக்கிறதால உங்களுக்கு 1 மார்க் 0.5 மார்க்ஸ் கூட உங்களுக்கு நிறைய போஸ்டிங்ஸ் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ அதில் நாங்கள் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் குரூப் 2Aல பார்க்கும்போது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து 14 கொஷின்ஸ், அதாவது 14 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் 14 கொஷின்ஸும் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத நாங்கள் வந்து இங்கே சப்டாபிக் மூலிமா கொடுத்துருக்கோம். அதில் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், ஸோ என்னென்ன இந்தியா நெய்பர்ஸ், என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸு, சப்மிட்ஸ், அதாவது எப்படின்னா இந்தியாவுடைய திட்டங்களை பற்றியும் 4 மார்க்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. இதான் முக்கியம் இப்போ உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாகிரஃபிலேருந்து 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அது ஜாகிரஃபினா எது மூலியமாக இருக்கும் அப்படின்னா
உங்களுக்கு சைக்ளோன் சோலார் பிளான்ட் போலவும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த அந்த ராக்கெட் எந்த இடத்துலேருந்து எப்படிலாம் வந்து செலுத்துனாங்கங்கிற கொஷின்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ வெல்ஃபா அது முக்கியமாக நீங்கள் வந்து WHO இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக தெரவு பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான கொஷின்ஸை நாங்கள் வந்து சப்டாபிக் வைஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ இது நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இதை மாதிரி பிரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நோட்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக கொஷின்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக நம்ம மாணவன்.com வெப்சைட் கூட நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ்னு நாங்கள் நிறையா ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எளிமையான முறையில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ். ஸோ சயின்ஸ் சம்மந்தமாக நம்ம அறிவியல் சம்மந்தமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்தெந்த டாப்பிக்லேருந்து எந்தெந்த கொஷின்ஸ் வந்து வந்திருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 12லேருந்து 15 கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக 3 கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதாவது நாங்கள் இது எல்லாமே லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கும்போது ஃபிசிக்கல் யூனிட்லேருந்து 1 கொஷின்ஸும், அட்டாமிக் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து 1 கொஷின்ஸும் வந்திருக்கு. ஸோ சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து 1 கொஷின்ஸ் வந்திருக்கு. அதே போல் கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் 6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. முக்கியமாக எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்லேருந்து 2 மதிப்பெண்களும், கார்பன் காம்பவுண்ட்ஸ்லேருந்து 1 மதிப்பெண்ணும் கேட்டிருக்காங்க. ஸோ பாட்னி அண்ட் சுவாலஜிலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஹியூமன் டிசீஸ்லேருந்து 1 கொஷின்ஸும், அதே போல் லிவிங் ஆர்கானிசம், ஜெனட்டிக்ஸு, பிளட்ஸ் அண்ட் பிளட் சர்க்குலேஷன்லேருந்து 1 மதிப்பெண்களும் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதே போல் சயின்ஸ் நம்ம டாபிக் வைஸாக பிரித்து படிக்கும்போதும் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். அண்ட் தென் மோர் மார்க்ஸ் நம்ம வாங்கலாம். ஸோ முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள புக்ஸை நீங்கள் சயின்ஸ் புக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அறிவியலில் நீங்கள் முக்கியமாக என்னென்ன டாபிக் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், மரபியல் மற்றும் தாவர ஒளிச்சேர்க்கை தொடர்பான பகுதிகளை நீங்கள் வந்து ஃபுல் தரவு பண்ணினீங்கன்னா சயின்ஸ்லேருந்து நீங்கள் அதிகமான கொஷின்ஸ் நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஷியல் சயின்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு. என்னதான் நீங்கள் வந்து இது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், லாங்குவேஜ், மேக்ஸ் நீங்கள் அதிகமாக படித்தாலும் சோஷியல் சயின்ஸ் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் வந்து மோர் தென் மார்க்ஸ் நீங்கள் அதிகமாக வாங்க முடியும். ஸோ லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் நாங்கள் குரூப் 2 ஏல அனலைஸ் பண்ணும்போது சோஷியல் சயின்ஸ்லேருந்து அதிகமான டாபிக்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பொலிட்டி. அதில் வந்து இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்லேருந்து 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜியாகிரஃபிலேருந்து 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்லேருந்து 8 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்லேருந்து 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சப்டாபிக் கொடுத்துருக்கோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து என்னென்ன சப்டாபிக்லேருந்து கொஷின்ஸ் வருதுங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஆர்கனைசேஷன் அண்ட் லீடர்ஸ்லேருந்து 1 மதிப்பெண்ணும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து 1 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் அந்த டாபிக் வைஸ் நீங்கள் ஃபுல் தரவு பண்ணுங்கள். தாகூர்லேருந்து கண்டிப்பாக 1 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 1857 அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக 1 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் அந்த டாபிக் வச்சு உங்கள்கிட்ட 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ மேக்கிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் கேட்குறதால அதுவும் நீங்கள் ஃபுல் தரவு பண்ணிக்கிங்க. முக்கியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக 1 கொஷின்ஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்லேருந்து உங்களுக்கு 1 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸ்டேட் அண்ட் டெரிட்டரியிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக 1 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த ஸ்டேட் சம்மந்தமாக நீங்கள் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உள்ள என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் என்ன நடனக்கலை இருக்குங்கிறத மாதிரி 1 கொஷின்ஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் அதை ஃபுல்லாக தரவு பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியாகிரஃபி. அதில் 7 கொஷின்ஸ் கேட்குறாங்க நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். ஸோ அதில் சோலார் சிஸ்டம், ரிவர்ஸ், லிட்டோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் காமன் இதுலேருந்து கண்டிப்பாக 1 கொஷின்ஸ் கேட்குறாங்க. முக்கியமாக இமயமலைகளுடைய பிரதேசங்களை சம்மந்தமாகவும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே போல் ஆர்ட்ஸ்லேருந்து 1 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸ்லேருந்து 8 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் நீங்கள் இது சப்டாபிக் பிரித்து வச்சு படிக்கும்போது உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் அதிகமான மார்க்ஸ் வாங்கலாம். 5 இயர் பிளான் 1 கொஷின்ஸும், ஃபினான்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் 1 மார்க்கும், வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து 3 மார்க்கும், நேஷ்னல் இன்கம்லேருந்து 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் 10ஆம் வகுப்பில் சமூக அறிவியல்
12ஆம் வகுப்பு வரலாறு உள்ள இந்திய தேசிய இயக்க வரலாறு, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இதை நீங்கள் ஃபுல் தரோ பண்ணிக்கிங்க. இது எல்லாமே 12ஆம் வகுப்பு வரலாறு புக்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அரசியல் அறிவியலில் கடைசி 4 பாடங்களை நீங்கள் வந்து ஃபுல் தரோ பண்ணி படிச்சுக்கிங்க. இந்த அரசியல் அறிவியல்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரதால் கடைசி 4 யூனிட்ஸை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க்ஸ் வாங்கலாம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக இந்த 5 ஆண்டு திட்டங்கள், நாட்டு வருமானம், நேர்முக மறைமுக வரிகள் தொடர்பான பகுதிகளை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இப்போ ஜிஎஸ்டிலேருந்து அமல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி, ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து மாணவன் சம்மந்தமான மெட்டீரியல்ஸ், குரூப் 2A மெட்டீரியல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த குரூப் 2A சம்மந்தமாக நம்ம இல்லை எல்லா டாபிக் வைஸ் கொஷின்ஸும் நாங்கள் கவர் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெப்சைட்டில் இது எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்குள்ள புக்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே பாயிண்ட்ஸ் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இதே போல் உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக இல்லாமல் கூட உங்களுக்கு டயக்ராம், அதாவது எப்படிலாம் வந்து பிரித்து அழகாக போடலாங்கிற மாதிரியும் உங்களுக்கு டயக்ராம் வச்சுருக்கோம். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை மாதிரி பை சார்ட் போட்டு உங்களுக்கு ரொம்ப அழகாக உங்களுக்கு பிக்சர் வச்சு நாங்கள் உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் படிக்கும்போது அது இமேஜ் வச்சு பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா அது கீழே உங்களுக்கு லிங்க்ஸ் ஒன்று கொடுத்துருப்போம். இந்த லிங்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலே நேராக இது சம்மந்தமான ஒரு அனிமேஷன் வீடியோஸு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த அனிமேஷன் வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரியும். இதே போல் நிறையா சப்ஜெக்ட் வைஸ் நாங்கள் கொடுத்துருக்கிறதால இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் மேக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம மாணவ வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே குரூப் 2A சம்மந்தமான டாபிக் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணி மாணவ வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்காக தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிங்க.